ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. தமிழ்காக பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சாரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ லாங்காக வீடியோ என்னால் போட முடியல. கண்டிப்பாக எல்லாருக்கும் மோட்டிவேஷன் அப்படின்றது வெயிட் லாஸில் தேவைப்படுது. அதே நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட், மோட்டிவேஷன், என்னோட படிப்பு அப்படின்றது எனக்கு தேவைப்பட்டது. அதுக்காக தான் ஒரு லாங் கேப் நானும் எடுத்துட்டேன். சரி வாங்க, சிம்பிளாக எஃபெக்டிவாக சூப்பராக ஒரு 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சின்ன சேலஞ்சாக ஆரம்பித்தேன்? 21 டேஸ் அப்படின்றது நான் சின்ன சேலஞ்ச் சொல்கிறேன், பட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா 100 டே சேலஞ்ச் நிதிஷ் ஆரம்பிக்கும் போதே அவன் சின்ன பையன் தான், ஆனால் சூப்பராக ஆரம்பித்தான், நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. திருப்பியும் அவன் நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது. சரி நான் ஜிம் போகிறேம்மான்னா சரிடான்னு சொல்லி நான் சேர்த்து விட்டேன். அங்கேயும் செம்மையாக எக்ஸசைஸ் பண்ணுவான், டெய்லி என்கிட்ட சொல்லுவான் 1 hour கிட்ட, நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். வீக்லி 3 days தான் போனான். ஆனால் அங்கே போய் ஒரே வாரத்தில் திருப்பி உடம்பு சரியில்லாமல் திருப்பி 1 வீக்குக்கு அவன் லீவ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு வெயிட் லாஸில் இந்த மாதிரி இறங்கும் போது, நான் இந்த மாதம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சி, எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குக்கா, நான் வெறியாக பண்ணணுக்கா அப்படின்னு வெயிட் லாஸில் இறங்கும் போது தான் நம்மளுக்கு சுற்றி 100 பிரச்சனை வரும். அது நிதிஷ்க்கு ரொம்ப வருது. பட் ஆனால் நிதிஷ் விடாமல் எக்ஸசைஸை ஓரளவுக்கு டயட்டை அவன் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்கான். நான் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் உதாரணத்துக்கு நிதிஷ் தான் சொல்ல முடியும். என்னோடய ஃபேமிலியிலேருந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நிறையா தடங்கல்கள் வரதான் செய்யும். நம்ம ஷார்ட் டைமாக திங்க் பண்ணாமல் நான் லாங் டைமாக வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு 1 year ஆகும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு டார்கெட்டை நீங்கள் மனசில் குறிக்கோள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மே மந்த்து இந்த 21 டே சேலஞ்ச் ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மே மந்த்து டைம் கிடச்சிருக்கு. நிதிஷோட ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா நான் 7:30க்கெலாம் போகிறதுக்கு நான் குக்கிங் டைம் பண்ணணும். அப்போ 7 மணிக்குள்ளே நான் குக்கிங் முடிக்கணும். அப்போ 7 to 8 பயங்கர பிஸியாக போகும், எனக்கு ஃப்ரீயாக இருக்காது. இப்போ நிதிஷ்க்கு ஸ்கூல் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வெக்கேஷன்லாம் நாங்கள் 1 or 2 days எங்கெங்கே போகணுமோ முடிஞ்ச அளவு நாங்கள் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிதிஷ்க்கு ரொம்ப பிடிச்சது பீச்சில் விளாட்றது, சின்னதாக ஒரு லாங்காக ஒரு ட்ரைவ் போயிட்டு வர்றது. அந்த மாதிரி தான் நாங்கள் 1 or 2 days என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பிரிஸ்காக ஒரு வெயிட் லாஸில் இறங்கணும் அப்படின்ட்டு தான் 21 டே சேலஞ்ச் அப்படின்றது. ஒரு சின்ன சின்ன பழக்கத்தை உங்ககிட்ட இருந்து நான் வெயிட் லாஸில் இதை விடணும், இதை விட்டால் தான் எனக்கு வெயிட் லாஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுற பழக்கத்தை விட்டுட்டு, எனக்கு டைம் கிடைக்கும் போது அதை எக்ஸ்ட்ரீமில் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த 21 டே சேலஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக்னாலும் சரிங்க, 21 டேஸ்னாலும் சரி, இதை நம்ம முழு மனசோட நம்மளோட டெலிகேஷனோட நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக 3 to 5 kg வரைக்கும் குறைக்கலாம். ஸோ என்னோட ஸ்டார்டிங் வெயிட் அப்படின்றது 60 ஒரு சில நாள் 60 காமிக்கும், ஒரு சில நாள் 61 காமிக்கும், ஒரு சில நாள் 62 காமிக்கும். நைட்டு இட்லி தோசை சாப்பிட்டேன்னா மறுநாள் காலையில் 62 காமிக்கும். என்னோட வெயிட் ஒரு நாள் கூட ஒரு வெயிட் அப்படியே ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக நான் பார்த்ததே கிடையாது. மாறி மாறி ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். பேசிக்காக என்னைய மாதிரியே பிறந்ததுலேருந்தே மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்கும். நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். டெய்லி எனக்கு அந்த ரைஸ் சார்ந்த உணவுகளை நான் கம்மி பண்ணி தான் 2 வேளை எடுக்க மாட்டேன், 1 வேளை தான் எடுப்பேன். இது என்னோட டெய்லி ரொட்டீன். இந்த டெய்லி ரொட்டீன் பண்ணும்போது என்னோட வெயிட் மெயின்டைன் தான் ஆகும். நீங்கள் வெயிட் லாஸுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, என்னோட வயசுக்கும் சரி, எனக்கு 41 ரன்னிங்கில் இருக்குது. ஸோ என்னோட வயசுக்கும் சரி, அடுத்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நான் டெய்லி எக்ஸசைஸ் தான் பண்ணணும். அதுக்கு நான் டெய்லி 1 hour to 45 minutesலேருந்து 1 hour டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஆனால் அடுத்து நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு 3 to 5 kg நான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதையே நான் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு நடக்காது. அப்போ நான் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ நான் முடிவெடுத்தது, என்னோட ரூல் அப்படின்றது டெய்லி 2 நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங்கும் கண்டிப்பாக முடிக்கணும். எனக்கு இப்போ டைம் கிடச்சிருக்கு, எனக்கு இது பொண்ணான நேரம். அப்போ இதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்ற போது டெய்லி எனக்கு டைம் கிடச்சதுனால 2 வேளை நான் எக்ஸசைஸ் பண்ணணும், 1 வேளை வாக்கிங் கண்டிப்பாக போகணும், 3 வேளை சாப்பிட்றேன்னு இல்லையோ நான் 3 வேளை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது முடிவெடுத்திருக்கேன். டயட் அப்படின்ற போது என்னோட ஃபுட்டில் நான் ஃபைபர், கார்ப்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு கரெக்டாக எடுப்பேன். ஆனால் ப்ரோட்டீன் அப்படின்ற போது என்னோட ஜூம் கிளாஸ்லேயும் சரி, நானும் சரி, நம்ம இந்தியன்ஸ் உமன்ஸ் ஒரு 30 to 40% கூட ப்ரோட்டீன் எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். 30% எடுக்கிறதே எங்களுக்கு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீனோட அளவை என்னோட 21 நாளில் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் என்னோட மெயின் டார்கெட்டாக இருக்குது. நான் நிறையா மீல் என்னால் எடுக்க முடியாது, காலையில் மத்தியானம் அந்த மாதிரிலாம் நான் எடுக்கிறது இல்லை. 1 or 2 மீல் தான் நான் டெய்லி எடுக்கிறேன். அந்த மீலில் என்னோட ப்ரோட்டீன் ஹையாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் இந்த 21 டே சேலஞ்சில் நான் முன்வைக்கிறேன். அதே மாதிரி
நீங்களும் 21 டேஸில் என்னென்ன எடுத்து பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு சிலர் மாலையில் எந்திரிச்சு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கணும், அதை ரொம்ப நாளாக உடனே எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்ப கால சூழ்நிலைமைகள் கிடைக்கும் இல்லையா, இதை சான்ஸாக பயன்படுத்திக்கோங்க. இந்த 21 டேஸ் கண்டிப்பாக நான் காஃபி குடிக்க மாட்டேன். அது மாதிரி 6 மணிக்கு எந்திரிக்கவங்க யோசிப்பீங்க 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிடணுன்ட்டு. ஆனால் எந்திரிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நைட்டு லேட்டாக படிப்போம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். எந்த காரணமும் சொல்லாமல் இந்த 21 டேஸில் என்னோட ஹேபிட்டை நான் கண்டிப்பாக சரி பண்ணுவேன். இன்னொன்று என்னது, வெயில் காலம் 4-5 மணிக்கெலாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது. அதனால நம்மளே அறியாமல் வேர்த்துரும். அப்போ நம்ம எந்திரிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாகவே. அப்போ ஏர்லி மார்னிங் வேக்கப் எந்திரிக்கிறது, காஃபி டீ குடிக்காமல் இருக்கிறது, டயட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறது, காய்கறிகள் பழங்கள் ஃபைபர் அதிகமாக ஆக்குறது, இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நான் 21 டேஸ் விடாமல் கடைபிடிக்கணும். எக்ஸசைஸை மேக்ஸிமம் 1 வீக் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. திருப்பி 1 வீக் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. மாதத்தில் 10 நாள் சிவியராக டயட் ஃபாலோ பண்ணிட்டு மீதி 20 நாள் விட்டுருவோம். அதை பண்ணாதீங்க. அதனால தான் நான் மாதத்தில் 10 நாள் ஸ்டார்டிங்கில் போடாமல் லாஸ்ட்டு 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம 21 டே சேலஞ்ச் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போட்டது. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன பழக்கத்தை இந்த 21 டேஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத. நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும் இல்லையா, ஏஜ் வகையாக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். ஜூம் லைவ் செக்ஷனில் அனுராதா அப்படின்ற சிஸ்டர் அவங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காங்க. அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதா எனக்கு ஒன்றுமே தெரியாது. கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. 3 to 4 months நல்ல வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நாங்கள் தச்சையில் பேசும்போது அவங்க சொன்னது. கண்டிப்பாக ஒருத்தரோட வெயிட் லாஸ் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நானும் பண்ணுறேன் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மோட்டிவேஷன் தான் நம்மளுக்கு அனுராதா சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜூம் லைவ் கிளாஸஸில் வந்த பிறகு அவங்க எப்படி பிரிஸ்காக அவங்க வெயிட் லாஸாக பண்ணாங்க அப்படின்றத சூப்பராக விளாகில் எக்ஸ்பீரியன்ஸை கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவே அமையும். சரி வாங்க 21 டேஸில் சிவியராக ஃபாலோ பண்ணுறது எப்படின்ட்டு என்னோட டயட் ரொட்டீனை காமிக்கிறேன். நான் சின்ன சின்ன பழக்கங்கள் கூட நோட்டில் எழுதியே சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் இந்த 21 டேஸும் நோட்டில் எழுதி தான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் அப்படின்றது நான் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற ரொட்டீன் ரூல்ஸ் அப்படின்றத நான் பேப்பரில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் அப்படின்றது நான் டெய்லி டே 1 டே 2 என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு டைரி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 21 டேஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து பேனா பென்சில்லாம் எடுத்து நீங்கள் என்னென்ன பழக்கத்தை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத எழுதி எனக்கு முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் கூட அனுப்புங்க. இந்த 21 டேஸில் பண்ணாத ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். வாக்கிங் பண்ணாதவங்க வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணாதவங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. எக்ஸசைஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நான் கீழே முக்கியமான ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் ஓவர் வெயிட் இருக்கவங்க, ஒபிசிட்டியில் இருக்கவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்பர் பாடி, லோயர் பாடி, ஃபுல் பாடி ஒர்க் அவுட், இந்த 4 வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க வாக்கிங் போங்க. வாக்கிங் கூட ஸ்ப்ரெட் பண்ணி நடந்துக்கோங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 8000லேருந்து 10,000 ஸ்டெப் அப்படின்றத டார்கெட் பண்ணி நடங்க. ஒரே வேலை நடக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் நம்ம மசில்ஸ் டைட் ஆகும், நம்மளுக்கு அந்த ஷேப் அப்படின்றது கரெக்டாக கிடைக்கும். டயட்டையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்ஸ் அப்படின்றத மனசில் தீர்க்கமாக பதிஞ்சு வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ 21 டேஸில் என்னோட சக்ஸஸ்க்கு நீங்களும் கூட வருவீங்க, உங்களோட சக்ஸஸ்க்கு நானும் கூட வருவேன். என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மே 11ஆம் தேதியிலேருந்து டே 1 அப்படின்ற வீடியோ விளாகாக 21 டேஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தயங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டே 1 21 டே சேலஞ்ச் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.